பார்க்க நெய்யன் உயர்த்தான் நெய்யன் உயர்த்தான் நெய்யன் உயர்த்தாங்குதடி எங்க மனம் தாங்குமா என் ஆசைகள் அது பாவம். இந்த காக்கா பண்ண ஒரு சின்ன வேலைனால திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கடையை எரிஞ்சிருக்கும். அப்போ அந்த காக்காவோட நோக்கம் என்ன, அந்த கடையை எரிக்கணுங்கிறதா? கண்டிப்பா இல்லை. அப்போ எப்படி வந்து பார்த்தா அந்த கடை எரிஞ்சுன்னா, அந்த காக்கா வந்து பார்த்தா பண்ண இனிஷியலா ஒரு வேலை, அதனால வந்து பார்த்தா அந்த கடையை எரிஞ்சிருக்கும். அப்போ சின்ன விஷயம் தான், ஆனா அதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கப்பதான் அதை பத்தி நம்மளுக்கான ஒரு சீரியஸ்னஸே வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உண்டியல் வச்சிருக்கோம், டெய்லி வந்து பார்த்தா 10 ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து பார்த்தா இவ்வளவு அமௌண்ட் ஆகுன்றப்போ நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தா சின்னதுன்னு நினைக்கிற விஷயம் பெருசா போய் முடிஞ்சுன்னா அது பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அது தெரிஞ்சுக்கணும்னா வெல்கம் டு ராமேஷ் வியூ. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வேர்ல்டு வார் 1. ஹிஸ்டரியில வேர்ல்டு வார் 1ங்கிறது ஒரு முக்கியமான பங்கு. ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கான காரணம் ஒரு சின்ன தப்பு தான். என்னடா அவ்வளோ பெரிய வேர்ல்டு வாருக்கான காரணம் வந்து பார்த்தா சின்னுன்னு அது எப்படி நம்புறது அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்திரியால பிரான்ஸ் பெர்டினட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் அவரோட ஒய்ஃபும் அங்க இருக்க லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்ப போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தா ஆஸ்திரியா கிங் ஆகலாம் அப்படின்னு இருக்க ஒரு ஆளு. ஸோ இவருக்கு வந்து பாதுகாப்புக்கு பின்னாடி 3-4 வண்டி வந்து பார்த்தா வந்திருக்கு. அதுலயும் வந்து பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, தூரத்துல இருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்க கார்ல வந்து பார்த்தா ஒரு பாம்பு வந்து விழுந்து அது வந்து பவுன்ஸ் ஆகி பின்னால் இருக்க கார்ல போய் அடிச்சு வெடிச்சிருது. வெடிக்கவும் உடனே எடுத்துட்டு அங்க பின்னால் இருக்க சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் அடிபடுறது. உடனே என்ன பண்ணிருக்கான், டிரைவர் வந்து பார்த்தா வேகமா வந்து அந்த ஆளை பார்த்துட்டு சலூன் வந்து பார்த்தா வண்டி எடுத்துட்டு வீட்டுல கொண்டு போய் அவங்கள வந்து பார்த்தா சேஃபா விட்டுட்டான். ஆனா என்னதான் இருந்தாலும் சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்த்தா அடிபட்டு ஃபெர்டினண்டுக்கு இது வந்து பார்த்தா ரொம்பவும் வந்து பார்த்தா மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா, இவர் மேல விழுக வேண்டிய பாம்பு பின்னால் இருக்கவங்க மேல போய் விழுந்து நம்மனால அவங்களுக்கு வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு, நம்மனால அவங்களுக்குலாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஃபீல் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாரு, இவரும் வந்து பார்த்தா டிரைவரை திரும்ப வந்து பார்த்தா வர சொல்லி போறாங்க. போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2வது லெஃப்ட் டர்ன் எடுக்க வேண்டிய இடத்துல இவங்க தெரியாம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து பார்த்தா டிரைவர் எடுத்துடுறான். அவன் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போகணும்னா அந்த ரோட்டோட கார்னர்ல வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு, இது இந்த இடம் கிடையாது, இது வேற எங்கேயும் நம்ம மாறி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பே கரெக்டா வந்து பார்த்தா ஒரு ஆளு பிஸ்டலோட வந்து பார்த்தா நிக்கிறான். அது யாருன்னா கவ்ரிலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு. அந்த கவ்ரிலோ யாரு அப்படின்னா, யார் வந்து பார்த்தா இவங்க வண்டி மேல பாம்பு போட்டாங்களோ அவங்கதான். அந்த டிரைவர் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், சரி போச்சு இவன் வந்து பார்த்தா எப்படி கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எடுத்து வேகமா போலான்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டைம்குள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க கவ்ரிலோ வந்து பார்த்தா இவங்க 2 பேரையும், அவங்க ஹஸ்பண்ட் ஃபெர்டினண்டையும் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தா சுட்டுறான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரியாவோட ஒரு பெரிய வந்து பார்த்தா ஒரு ஹெட் வந்து பார்த்தா இறந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தா இது யார் பண்ணா அப்படின்னா, அவன் வந்து பார்த்தா கவ்ரிலோ யாரு அப்படின்னா ஒரு சைபீரியா நாட்டுக்கு சேர்ந்த ஒரு ஆளு. ஸோ இப்போ வந்து பிரச்சனை எங்கன்னா, ஒரு நாட்டுல இருக்க ஒரு பெரிய ஆளை வந்து பார்த்தா இன்னொரு நாட்டுக்காரன் ஒருத்தன் கொண்டாங்கிறது தான். உடனே என்ன ஆகுது, இது வந்து பார்த்தா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு அடுத்த வந்து என்ன ஆகுதுன்னா, ரெண்டு நாட்டுக்கும் வந்து பார்த்தா வார் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த வார் ஸ்டார்ட் ஆன உடனே ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ்ன்னு சொல்லி எல்லா நாடும் வந்து என்ன பண்ணாங்க, இந்தந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அது வந்து பார்த்தா ஒரு பெரிய வேர்ல்டு வாரை உருவானுச்சு. இந்த இவ்வளவு பெரிய வேர்ல்டு வாருக்கும் காரணம் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 1918 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆளு ஹென்ரி டாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் தொடுத்துட்டு இருக்கப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தூரத்துல ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தா இது மாதிரி ஆனா கையில வந்து பார்த்தா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நின்று இருந்திருக்கான். அப்போ வந்து இவனுக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு கரெக்டா வாகா வந்து பார்த்தா நின்று இருந்திருக்கான். ஆனா வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இவன் ஷூட் பண்ற நேரத்துல அவன் வந்து பார்த்தா அவன் குனிஞ்சு அவனோட காலை பார்த்துருக்கான். பிளஸ் வந்து பார்த்தா அவன் ரொம்ப வந்து பார்த்தா மூஞ்சி இதா இன்னசென்ட்டா வைக்கவும்
உடனே வந்துட்டு இவனுக்கு என்ன இருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்தா கீழே எல்லாம் பார்த்துருக்கான். பார்த்தப்போ வந்து பார்த்தா இவனுக்கு என்ன இருக்குன்னா காலில் வந்து பார்த்தா ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. ஸோ செத்து போன பாம்பை ஏன் போய் அடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா எப்படி நம்ம தமிழ்ல சொல்லுவோமோ அது மாதிரி வந்து பார்த்தா அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, ஒரு இன்ஜூர் ஆனவனை போய் என்ன வந்து பார்த்தா கொண்டுட்டு போ எப்படியோ உயிர் பொழைச்சு போறான் போ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா விட்டனால வந்து பார்த்தா ஒரு 7 கோடி பேர் செத்துருக்காங்கிறது தான் உண்மை. என்ன ஏன் வந்து பார்த்தா அதனால அதுக்கும் அந்த 7 கோடி பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அன்னைக்கு யாரை வந்து பார்த்தா கொல்லாம விட்டாங்களோ அவன் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லரை வந்து பார்த்தா அன்னைக்கு உயிரோட விடவும் ஜெர்மனில் 2வது வந்து பார்த்தா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கிட்டத்தட்ட 7 கோடி பேரை வந்து பார்த்தா அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான். அதுக்கான காரணம் ஹென்றி டாண்டே ஹிட்லரை வந்து பார்த்தா உயிரோட விட்டது. ஒரு சின்னோண்டு கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. என்னன்னா ஜப்பானில் 2008 மிஷுகோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அந்த பங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பங்கு பார்த்தா அவங்க வச்சு இது மாதிரி மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி J2 குளோபல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு கம்பெனிகிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொறுப்பை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இது மாதிரி பங்கு எல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா விநியோகம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்தா அதெல்லாம் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது என்னன்றதை கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த J2 குளோபல்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட ரேட், ஒரு பங்கோட ரேட் வந்து என்ன அப்படின்னா 6,10,000 yen அப்படிங்கிறதா வந்து பார்த்தா அந்த பங்கோட விலை. இதை என்ன பண்ணிட்டாங்க, தப்பா டைப் பண்ணி 6,10,000 பங்கை ஒரு எண்ணுக்கு வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தா பெரிய லாஸ் ஆகி திட்ட 3000 கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. 2010 அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று வந்து பார்த்தா வைக்கிறாங்க. நியூ ஜெர்சியில் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று வந்து வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து பார்த்தா யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ வந்து நாங்கள் இவ்வளோ காசு வந்து பார்த்தா தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லவும், அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பார்த்தா ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தா இவர் வந்து எடுத்து எழுதணும். எப்படின்னா இப்போ 2010 நடக்குதுன்னா இப்போ 2009 யார் முடிச்சாங்களோ அவங்களுக்குலாம், மீன்ஸ் 2009 to 10 யார் வந்து பார்த்தா முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தா எழுதி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தப்பா 2009ங்கிற இடத்துல இயரை 2008ன்னு சொல்லி போட்டாங்க. 2008ன்ற இயரை போடவும் என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு வருஷத்துக்கு முன்னால இருக்கிறது அப்படின்னவும் அந்த ஃபார்மை அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணனால கிட்டத்தட்ட 2800 கோடி ரூபாய் வந்து பார்த்தா இவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை அந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி அது யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக. ஸோ வந்து பார்த்தா சின்ன மிஸ்டேக் லைஃப்பில் நம்ம பண்ணுறது அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த இன்னும் நல்ல வீடியோஸோட நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் ராமி.